ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் நடக்கிற நிறைய சேவாஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சேவான்னு சொல்லலாம். ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நாள் நடக்கும் புஷ்பயாகம். இந்த வருஷம் திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட புஷ்பயாகம் அக்டோபர் 30 செய்கிறாங்க. இதோட புக்கிங் அக்டோபர் மாதத்துக்குண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங்கோடு சேர்த்து ஓப்பன் ஆகும். மோஸ்ட்லி ஜூலை 22 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இருந்தாலும் டிடிடியில் அஃபிஷியலாக டேட் அண்ட் டைம் சொன்னதும் உடனே நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சேவாவாக இருக்கட்டும், தரிசனமாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் நம்ம ஒன் டே ஃபுல்லாக கோயில் உள்ள பெருமாளோடையே இருந்த மாதிரி இருக்கும். சாயந்தரம் நம்ம சேவா அட்டன் பண்ணிவிட்டு 2 தடவை சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வர்றப்போ அப்பா சூப்பர் சேவா, சூப்பர் டிக்கெட் இது அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு வருவோம். நீங்களும் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் புஷ்பயாகம் சேவா டிக்கெட்டோட காஸ்ட் என்ன, எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோட கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான முக்கியமான இன்ஃபர்மேஷன், சேவா அங்கே எப்படி செய்வாங்க, நான் அட்டன் பண்ண என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து ஷேர் பண்ணுறேன். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா. ஜென்ரலாக பார்ப்போம். இப்போது ஒரு டிக்கெட்டோட விலை புஷ்பயாகம் 700 ரூபா, 700 ருபீஸ். 700 ரூபா டிக்கெட்டில் ஒருத்தர் போகலாம். இது கப்பல் டிக்கெட் கிடையாது. நீங்கள் மேல் ஃபீமேல் அப்படி கூட புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங்கோ இல்லை மென்ஷன் பண்ணணுமோங்கிற அவசியம் இல்லை. தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். அண்ட் ட்ரெஸ் கோடு மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட். சேவா எல்லாமே உங்களுக்கு கோயில் உள்ள கல்யாண உற்சவ மண்டபத்தில் மலையப்ப சுவாமி தாயாருக்கு செய்வாங்க. அப்போ நம்ம அட்டன் பண்ண போகிறப்போ ஜென்ஸுக்கு ஷர்ட் பண்ணி எடுக்க சொல்லிவிடுவாங்க. ஸோ மேல் துண்டு போட்டுக்கலாம், வேஷ்டி மஸ்ட். லேடிஸ்க்கு சாரீ, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா மஸ்ட். காலையில் ஒரு செஷன் இருக்கும், மத்தியானம் ஒரு செஷன் இருக்கும். ஸோ காலையில் செஷன் அட்டன் பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் இப்போ 300 ரூபா ஃப்ரீ தரிசனம், ஆர்ஜித சேவாலாம் போனால் எந்த அளவுக்கு நின்று நம்ம தரிசனம் பார்ப்போமோ அந்த அளவுக்கு திருப்பதி பெருமாளை காலையில் ஒரு முறை தரிசனம் செய்யலாம். அகெயின் மத்தியானம் நடக்கிற சேவாஸ் அட்டன் பண்ணிவிட்டு 2வது முறை மறுபடியும் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். லேடிஸாக இப்போ அந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா கல்யாணோற்சவ மண்டபத்துள்ளே போகிறப்போ காலையிலேயே ப்ளவுஸ் பிட் கொடுத்துருவாங்க. ஒரு 50 ரூபாய் லட்டு கவுண்டரில் நம்ம வாங்கிக்கலாம். ஜென்ஸாக அந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா கல்யாணோற்சவ மண்டபம் காலையில் போகிறப்போ சேவாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு உத்தரியும் கொடுத்துருவாங்க. லட்டு கவுண்டரில் 50 ரூபாய் லட்டு வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் கப்பலாக புக் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா கல்யாணோற்சவ மண்டபம் போகும்போது அந்த மாதிரி தான். லேடிஸ் கையில் ப்ளவுஸ் பீட், ஜென்ஸ் கையில் உத்தரியம், அது மாதிரி புக் பண்ணிக்கலாம். ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் இல்லைனா அதிகமாக 2 டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் இன்னொரு லாகின்லேருந்து புக் பண்ணிக்கோங்க. 800 டிக்கெட்ஸ் போல் பொதுவாக கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. எக்ஸாக்டாக இல்லைனாலும் ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். அண்ட் இந்த டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம், நம்ம நேரில் வாங்க முடியாது. இதோட என்ட்ரி பாயிண்ட் சுபதம் என்ட்ரி. ஸோ காலையில் சுபதம் என்ட்ரி வழியாக போய் சேவா அட்டன் பண்ணிவிட்டு பெருமாளை பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா மறுபடியும் மத்தியானம் கூட சுபதம் என்ட்ரி வழியாக தான் போய் நம்ம சேவா அட்டன் பண்ணிவிட்டு பெருமாளை பார்த்துட்டு வெளியில் வருவோம். சுபதம் என்ட்ரிலேயே நம்ம லக்கேஜ் மொபைல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் அங்கேயே வாங்கிக்கலாம். ஒருத்தருக்கு மட்டும் நம்ம டிக்கெட் போடுறோன்னு வச்சுக்கோங்க, அக்காமடேஷன் புக் பண்ண முடியாது. ஸோ 2 பேருக்கு போட்டால் தான் அக்காமடேஷன் புக்கிங் லிங்க் எனேபிள் ஆகும். ஆன்லைனில் பொதுவாக அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்கள்ல, அப்போவே நம்ம அக்காமடேஷன் புக் பண்ணிக்கணும். கிடைக்கல அப்படின்னா நேரில் போய் பொதுவாக நம்ம ஆஃப்லைனில் எப்படி ரூம் எடுப்போமோ அந்த மாதிரி நம்ம ரூம் எடுத்துக்கணும். பட் ரூம் எடுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா காலையில் 7:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க மார்னிங் நடக்கிற சேவாஸ்க்கு. அகெயின் சாயந்தரம் செகண்ட் செஷனில் நடக்கிற சேவாஸ் தரிசனம்லாம் பார்த்துட்டு வெளியில் வர்றப்போ 5:30, 5:45 ஆகும். டிடிடியில் டேட் அண்ட் டைம் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அக்காமடேஷன் எப்படி எடுக்கிறது, ட்ரெயின் டிக்கெட், ட்ராவல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. ரூம் இருக்கிறது பெஸ்ட்டு. இப்போ நம்ம புக்கிங் பற்றி பார்க்கலாம். 22 காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. டேட் அண்ட் டைம் மறுபடியும் சொல்லுவாங்க, ஷியோராக நோட் பண்ணிக்கோங்க. காலையில் 9:58 ஆப்போ போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்தா லாகின் செய்துக்கோங்க. எந்த மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம லாகின் செய்யலாம் அப்படின்னா, ரீசண்டாக நீங்கள் ஆர்ஜித சேவாவில் கல்யாணோற்சவம், மூஞ்ச சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்ர தீபாலங்கார சேவாவோ
இல்லை ஆனுவல் சேவாவோ 180 நாட்களுக்கு கம்மியாக புக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் புக் ஆகாது. நீங்கள் கடைசியாக புக் பண்ண அந்த தரிசன டேட்லேருந்து கேல்குலேட் பண்ணிக்கணும். சேவா டேட்லேருந்து, புக்கிங் டேட் கிடையாது. சேவா டேட்லேருந்து 180 நாட்களுக்குள்ளார எலிஜிபிளாக இருக்கீங்க புக் ஆகாமல் அப்படின்னா நீங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும், இல்லை அக்டோபரில் புக் பண்ண போகிறதா இருந்தாலும், ஆக்சுவலாக இந்த டிக்கெட்டில் ஆல்மோஸ்ட் நம்ம ஃபுல் டே கோயிலுள்ள தான் இருப்போம். இருந்தாலும் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்க பிரதட்சணம் புக் பண்ணுறீங்க, இல்லை லக்கி டிப்பில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா கூட இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் 3க்குமே 180 நாட்கள் டைம் கேப் பார்ப்பாங்க. நாங்கள் தானே அட்டன் பண்ணியிருக்கோம், எங்கள் வீட்டில் அதே மொபைல் நம்பர்லையோ இமெயில் ஐடியோலோ வேறு ஒருத்தவங்களுக்கு இந்த டிக்கெட் போடலாமான்னா கூட புக் ஆகாது. 3க்குமே 180 நாள் டைம் கேப் கேட்பாங்க. ஸோ அது கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த எலிஜிபிளாக இருக்கிற மொபைல் நம்பர் 2-3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆப்பில் ஒன்று, போர்ட்டலில் ஒன்று, லேப்டாப்லலாம் இருந்தால் கூட லாகின் செய்துக்கோங்க. இல்லை இன்னொரு மொபைலில் இருந்தால் கூட லாகின் செய்துக்கோங்க. ஏன்னா இப்போது சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு செப்டம்பர் மாதத்து புக்கிங்கே ஓப்பன் ஆகலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்தால் கூட ஒரு இதை விட்டுட்டு இன்னொரு இதில் ப்ரொசீட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக எதில் காமிக்குதோ அதில் ப்ரொசீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரே மொபைல் நம்பர் தான் நாங்கள் எலிஜிபிளாக இருக்கோம் அப்படின்னா கூட உங்களுக்கு ஆப்பாக இருந்த ஆப், இல்லை போர்ட்டலாக எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் 9:58 போல் லாகின் செய்துக்கோங்க. போர்ட்டலில் நீங்கள் புக்கிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ttdevasthanam.ap.gov.inலனா வேறு ஏதாவது கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்ஜி த சேவா கிளிக் பண்ணாமல். ஏன்னா 10 மணிக்கு ஓப்பன் ஆகுங்கிற பாப்பப் தான் வரும். ஸோ கரெக்டாக 10 மணிக்கு கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகல, பாப்பப்பே வந்துட்டுருக்கு போர்ட்டலில் அப்படின்னா மறுபடியும் பேக் வந்துட்டு ஜஸ்ட் அதே லிங்கை கிளிக் பண்ணி மறுபடியும் ஆர்ஜி த சேவா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். இப்போ இது ஆப், இதில் ஆர்ஜி த சேவாவில் ஆக்சுவலாக தனியாக கொடுப்பாங்க அப்டேட், புஷ்பயாகம்ட்டு. நீங்கள் புஷ்பயாகம் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்ஜி த சேவாஸ் போய் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட புஷ்பயாகம் போகலாம். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களுக்கு தேவையில்லாமல் நம்ம அந்த சேவை மாற்றுற டைம் டிலே ஆகும். புஷ்பயாகம் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் அந்த லிங்க் ஆட் பண்ணலை போர்ட்டல் அண்ட் ஆப்பில், சீக்கிரமாக செய்வாங்க. ஸோ புஷ்பயாகம் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக 2-3 இதில் நம்ம ட்ரை பண்ணுறப்போ எதில் கம்மியாக போதோ அதில் பார்த்துட்டு வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சோன்னே இப்போ இங்கே பவித்ரோட்சம் இருக்குல்ல, அந்த இடத்துல புஷ்பயாகம் எனேபிள் பண்ணுவாங்க. எனேபிள் அவங்க ஆட் பண்ணோன்னே கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், வீடியோவும் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு பவித்ரோட்சம் இருக்குது. இந்த பவித்ரோட்சம் இடத்துல புஷ்பயாகம் இருக்கும். அதாவது மேலே அந்த எல்லா சேவாசி கீழே புஷ்பயாகம் இருக்கும். ஒரு நாளைக்கு 800 போல் ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரே நாளைக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நாள் நடக்கக்கூடிய சேவா இது. அக்டோபர் 30 இன்னும் அக்டோபர் இதெல்லாம் எனேபிள் ஆகலை. ஸோ அதனால் உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்க முடியல. நீங்கள் புஷ்பயாகம் லிங்க் கிளிக் பண்ணால் டேரெக்டாக புஷ்பயாகமே வந்துடும். டேட் அக்டோபர் 30 சூஸ் பண்ணிங்கன்னா கோட்டா எவ்வளோங்கிறது காமிக்கும். ஒரு டிக்கெட்டாக 2 டிக்கெட்டான்னு செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ் இருக்கும், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் இருக்கும். இமெயில் ஐடி, ஸ்டேட்டு, சிட்டி, பின்கோடு, அடுத்து நேமு, ஆதார் நம்பர்லாம் கிளிப்போர்ட் மெத்தடில் யூஸ் பண்ணி புக் பண்ணுறீங்கன்னா தப்பு இல்லாமல் சீக்கிரமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணிக்கேன் மொபைலில், லேப்டாப்லலாம். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் கிளிப்போர்ட் மெத்தட். எங்களுக்கு புரியலன்னா காப்பி பேஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இல்லை யாரோட 2 பேர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, கொடுத்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி. ஆக்சுவலாக ஒரு டிக்கெட்டாக ட்ரை பண்ணுறப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் அக்காமடேஷன் எனேபிள் ஆகாது உங்களுக்கு. புக்கிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்ஜி த சேவெல்லாம் புக் பண்ணோம்ல அதே தான். ஸோ சேவா மட்டும் நம்ம புஷ்பயாகம் செலக்ட் பண்ணிக்கணும். பவித்ரோட்சம் மாதிரி நம்ம நேரில் போயெல்லாம் இந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு அக்காமடேஷன் எடுக்க முடியாது. ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறப்ப புக் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஆஃப்லைனில் பொதுவாக கொடுக்குறாங்கள தினமும், அந்த மாதிரி நம்ம போய் ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம் அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம சேவா பற்றி பார்க்கலாம். 7:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. நாங்கள் 6:30 மணிலேருந்தே வெயிட் பண்ணுவாங்க. சுபதம் என்ட்ரி தான் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட். நீங்கள் அங்கேயே லக்கேஜ் மொபைல்லாம் கொடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும் வாங்கிக்கிறதுக்கு கூட. கொடுத்துட்டு 7:30 மணினா ஒரு 7 மணிக்காச்சும் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறீங்கல்ல, ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போகும்போது ஆதாரோட செக் பண்ணி
உள்ளே அனுப்புவாங்க. அகெயின் பேக் செக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேன் செய்து செக்குடுன்னு சீல் போடுவாங்க. மறுபடியும் அப்படி சீல் போட்டிருக்காங்களான்ட்டு இன்னொருத்தர் செக் பண்ணிவிட்டு கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க. 8:30 போல் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா செக்குடுன்னு சீல் போட்ட டிக்கெட்டை தான் நம்ம மறுபடியும் மத்தியானம் சேவா போகிறப்போ பார்ப்பாங்க. அந்த சீல் செக்குடு சீல் இருந்தால் தான் நம்மளை அனுமதிப்பாங்க. கல்யாணோற்சவ மண்டபம் உள்ளே என்டர் ஆகிறப்பவே ஜென்ஸுக்கு ஷர்ட் பனியன் எடுங்கன்னு சொல்லிடுவாங்க. கையில் லேடிஸாக இருந்தால் ப்ளவுஸ் பீட், ஜென்ஸாக இருந்தால் உத்தரியம் கொடுத்து உட்கார சொல்லுவாங்க. கல்யாணோற்சவ மண்டபத்தில் போய் உங்களால் ரொம்ப நேரம் சமணம் போட்டெல்லாம் உட்கார முடியாது அப்படின்னா சைடில் பிளாட்ஃபார்ம் இருக்கும், ஸ்டெப்ஸ் இருக்கும், அதில் உட்காந்துக்கோங்க. முன்னாடி போய் உட்காந்தோம்னா அந்த ஃபீல் சூப்பராக இருக்கும். இல்லைனாலும் பின்னாடி உட்காந்து பார்த்தா கூட நல்லா தெரியும். காலையில் 9 to 10 ஃபஸ்ட்டு ஹோமம் நடக்கும். அதுக்கப்புறமா அபிஷேகம் செய்வாங்க. பால், தயிர், இளநீர், தேன், மஞ்சள், சந்தனமெல்லாம் கொடுத்தா அபிஷேகம் செய்வாங்க. அது ஒரு 10 மணிலேருந்து கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் நடக்கும். அது ஒரு 1 hour போகும். உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் தேன் கொடுக்கலாம், நல்லா கவர்டு பாட்டில். பட் சிலர் வந்து அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அலோ பண்ணால் நம்ம கொடுக்கலாம், இல்லைனா அங்கே பார்த்துக்கோங்க அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து. ஸோ அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்த்தி காமிப்பாங்க. நம்ம அதுக்கப்புறம் வெளியில் வந்துடணும். வெளியில் வர்றப்போ கொடிமரம் வழியாக உள்ளே நுழைஞ்சு திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் தரிசனம் செய்துட்டு கோயிலேருந்து வெளியில் வர்றப்போ ஒரு 11:30 ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். குட்டி லட்டு பிரசாதம் உள்ளே கொடுப்பாங்க. உடனே நீங்கள் போய் பக்கத்துலேயே கேகேசி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது சுபதம் என்ட்ரி. கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் வரும் தெற்கு மாட வீதியில் இருக்குது சுபதம் என்ட்ரி. இப்போ நான் இருக்கிற இடம் வழியாக நம்ம வெளியில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், கேகேசி கல்யாண கட்டை வரும். அங்கேயே கூட ஹோட்டல் இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் படி ஏறி மேலே போகிறோன்னா வராகசுவாமி லக்ஷ்மி வராகா ஹோட்டல் இருக்குது. மத்தியானம் நம்ம அங்கே லஞ்சு சாப்பிட்டுட்டு உடனே வந்துடணும். ஆக்சுவலாக சில பேர்லாம் சாப்பிடாம கொள்ளாமல் அப்படியே போய் க்யூவில் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஏன்னா மத்தியானம் தான் புஷ்பயாகம் நடக்குமோ அதை முன்னாடி உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் சாப்பிட்டு போங்க, அவ்வளோ நேரம் நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா. கோயில் உள்ள குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும், பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்காது, வெளியில் தான் வரணும். நம்ம பேசிக்காக ஸ்நாக்ஸ் குழந்தைங்களெல்லாம் அழைச்சி போகிறோம் அப்படின்னா வச்சுக்கலாம். இருந்தாலும் சாப்பிட்டு போங்க மத்தியானம். பட் சிலர் அப்படியே போயிடுறாங்க. இல்லை நீங்கள் பாக்ஸ் மாதிரி லன்ச் மாதிரி எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கூட சாப்பிட்டுட்டு க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தெம்பா நம்ம சாயந்தரம் வரைக்கும் சாமி பார்க்க கரெக்டாக இருக்கும். இதுதான் இப்போது சுபதம் என்ட்ரி. இதன் வழியாக தான் நம்மளை அனுமதிப்பாங்க. ஒரு 11:30 மணிக்கு வந்தால் மோஸ்ட்லி மறுபடியும் போய் அப்படியே க்யூவில் நின்றுப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மகா யாகம் செய்வாங்க ஒரு 1 hour. அதுக்கப்புறம் தான் புஷ்ப யாகம் நடக்கும். 8 டன் கிட்டத்தட்ட 7லேருந்து 8 டன்களான புனித இலைகள் மலர்களால் பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்வாங்க. நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா அந்த மாதிரி இடங்கள்லேருந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அந்த பூக்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டைமிங் சொல்கிறேன், 20 முறை அந்த சமர்ப்பணம் செய்வாங்க. எப்படின்னா ஒரு தங்கத்திருச்சியில் தான் பெருமாளை உட்கார பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாதத்துலேருந்து தாயார் பெருமாளுக்கு பாதத்துலேருந்து ஆரம்பித்து அவங்க மார்பு வரைக்கும் அப்படியே அந்த பூக்கள்லாம் இலைகள்லாம் சாத்துவாங்க. புனித இலைகள்லாம் முகம் மட்டும் தெரியும். இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். அந்த முகம் மட்டும் அவ்வளோ பூக்களை நிறைஞ்சி பெருமாளையும் தாயாரையும் பார்க்குறதுக்கு. அந்த டைமிங் சொல்கிறேன், மொத்தமாக 20 முறை செய்கிறாங்களா, அவ்வளோ பூக்கள் சாத்துவாங்க. இம்மிடியட்டாக அதை எடுப்பாங்க. மறுபடியும் ஒரு முறை அந்த பூக்கள் நல்லா முகம் வரைக்கும் வந்தோன்னே ஆர்த்தி காமிப்பாங்க. நமக்கே மலைப்பாக இருக்கும். எப்படி அவ்வளோ பூவை போடுறாங்க, எடுக்கிறாங்க, மறுபடியும் சமர்ப்பணம் செய்கிறாங்க. அந்த டைமிங்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ சர்ப்ரைஸாக இருக்கும். அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி சென்டராக உட்காந்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆங்கிள் நல்லாயிருக்கும். கேமராமேன்லாம் மறைக்காமல் இருக்கிற மாதிரி இடம் பார்த்து உட்காந்துக்கோங்க. இல்லை பிளாட்ஃபார்ம் சைடில் இருக்கும்ல, அதில் கூட உட்காந்துக்கோங்க. ஏன்னா 1 மணிக்கு நம்ம உட்காரோன்னா ஆல்மோஸ்ட் 1 hour மகா யாகம் இருக்கும். அடுத்து 2 மணிலேருந்து புஷ்ப யாகம் இருக்கும். 7லேருந்து 8 டன் கணக்கான மலர்கள் சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு 2 hours ஆகிடும். அதுக்கப்புறமா வேத பாராயணம். அவ்வளோ கணீர்னு அந்த கல்யாணோற்சவ மண்டபத்தில் அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து அந்த வைப்ஸு. அண்ட் அவசியமாக நீங்கள் சேவை அட்டன் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோன்னே எஸ்பிசி சேனலில் நம்மளோட ஸ்ரீவாரி புஷ்பயாகம் நம்ம என்றைக்கு அட்டன் பண்ணமோ அந்த டேட்டை போட்டோம் அப்படின்னா, இப்போ நான் அட்டன் பண்ணதெல்லாம் இன்னமும் இருக்குது. நம்ம அப்புறமா 2 வருஷம் கழித்து கூட அந்த டேட் போட்டால் எஸ்பிசி சேனலில் பார்க்கலாம்.
நம்ம கவர் ஆகிருக்கோம் அந்த கேமராவில் அப்படின்னா நம்மளை உட்காந்து பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும். இந்த மாதிரி மண்டபத்துக்கு முன்னாடி டிடிடி அஃபீஷியல்ஸ் அன்றைக்கி உதயஸ்தமன டிக்கெட் புக் பண்ணவங்க அவங்க எல்லாம் இருப்பாங்க. உள்ள ஒரு ரோப்குள்ளார அவங்களுக்கு பேக் சைடில் பக்தர்கள் நம்ம டிக்கெட் வாங்கினவங்கலாம் இருப்போம். அதில் ஒரு சைடில் இந்த மாதிரி வேத பாராயணம் செய்கிறவங்க உட்காந்துருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கல்யாண மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த சேவர்ஸ் பார்க்குறது. அந்த குறிப்பாக அந்த புஷ்பயாகம் அவ்வளோ போய் எப்படி தான் போடுறாங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சாயந்தரம் வேத பாராயணம்லாம் முடிஞ்சு ஒரு 5-5:15 ஆகிடும். அதுக்கப்புறமா மறுபடியும் கொடிமரத்தில் நம்ம அப்படியே போய் திருப்பதி பெருமாளில் ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்த்துட்டு வரலாம். வெளியில் வர்றப்போ உங்களுக்கு 5:45. இது டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு. டிக்கெட்டு இப்போது புஷ்பயாகம் புக் பண்ணுறோம் அப்படின்னா கோயில் உள்ள இந்த சேவாலாம் அட்டன் பண்ணிவிட்டு 2 முறை நம்ம சாமி பார்த்துட்டு வருவோம். ஒருவேளை நம்ம இப்போ நான்லாம் எலிஜிபிள் கிடையாது, டிக்கெட் புக் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. புஷ்பயாகம் அன்னைக்கு அக்டோபர் 30 வேறு ஏதோ நீங்கள் டிக்கெட் போடுறீங்க, அதில் சாமி பார்க்க போகிறீங்கன்னா கரெக்டாக காலையில் ஒரு 11:30 மணிக்கு கோயில் கோபுரத்துக்கிட்ட வெயிட் பண்ணுங்கள். இந்த 7லேருந்து 8 டன் கணக்காலான மலர்கள் சமர்ப்பணம் செய்கிறாங்கள, அதை சேவாசதன் கிட்ட ஒரு கார்டன் மண்டபம் இருக்கும். அங்கே தான் புஷ்பங்கள்லாம் சுவாமிக்கு தேவையானதெல்லாம் மாலை கோக்குறதெல்லாம் இருக்கும். அங்கேருந்து இதை சேவாக்ஸ் எல்லாம் சுமந்துக்கிட்டு வருவாங்க. அந்த கூடையில் இருக்கிற பூக்கள் எல்லாமே. லாஸ்ட் இயர் அதை அப்படியே லைவாக வீடியோ ஷேர் பண்ணிக்கேன் நம்ம சேனலில். புஷ்பயாகம் அன்னைக்கு கூடைகளில் அந்த பூக்கள்லாம் எடுத்துகிட்டு வருது. அதெல்லாம் எடுத்துகிட்டு கோயில் உள்ளே எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அதை நம்ம அங்கேருந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். அது ஒரு 11:30 மணி போல் வெயிட் பண்ணுங்கள். அண்டு சாயந்தரம் சேவாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மலையப்ப சுவாமி தாயார் அவங்க வெளியில் மாட வீதி உள்ளே வர்றப்பையும் நம்ம ரொம்ப அழகாக அலங்காரம் செய்திருப்பாங்க, ஸ்பெஷலாக ஜுவல்ஸ் போட்டு. ஸோ அப்போ பெருமாளையும் வெளியிலையும் பார்க்கலாம். இது ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற சேவாவில், அதனால் முதல் நாள் அங்கூர் அர்ப்பணம் செய்வாங்க. அப்போ மாட வீதி உள்ளால் விஸ்வக்ஷேனர் வருவார். ஸோ சகசர தீப அலங்கார சேவை கேன்சல் பண்ணிவிட்டாங்க முதல் நாள். அதாவது 29 சாயந்தரம் சகசர தீப அலங்கார சேவா இருக்காது. அக்டோபர் 30 புஷ்பயாகம் நடக்கிற அன்னைக்கு கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம் 3ம் இருக்காது. 3 சேவாவும் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் இன்கேஸ் மற்ற ஆர்ஜித சேவை புக் பண்ணுறீங்கன்னா அதுக்காக சொல்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு 700 rupees. அதில் ஹோமம், அபிஷேகம், மகாயாகம், புஷ்பயாகம், வேத பாராயணம், 2 முறை திருப்பதி பெருமாளை சுபதம் என்று வழியாக போகிறப்போ நம்ம ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்த்துட்டு வெளியில் வர்றது. மற்ற பக்தர்கள்லாம் நம்ம சாமி பார்க்க போகிறப்போ வருவாங்களான்னா காலையில் அவ்வளோக்கா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு 11:15 போய் சாமி பார்த்துருவோம். பட் சாயந்தரம் ஷியோராக இருப்பாங்க. மற்ற பக்தர்களோட சேர்ந்து போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அப்படியே கல்யாண மண்டபத்துலேருந்து நேராக கொடிமரத்தில் ஜாயின் பண்ணி பெருமாளை பார்த்துட்டு வெளியில் வருவோம். டைமிங்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. புக்கிங் பற்றின அப்டேட் டிடிடியில் சொன்னதும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு பொதுவாகவே எந்த டிக்கெட்டாக இருந்தாலும் என்ன அப்படின்னா, ஒரு நம்பருக்கு 2 நம்பரில் எலிஜிபிளாக இருக்கிற நம்பரில் நம்ம லாகின் செய்து வச்சுக்கிட்டு வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. ஒரு டிக்கெட் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த டிக்கெட்டுமே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குமானா அக்காமடேஷன் எனேபிள் ஆகாது. நீங்கள் ஒரு டிக்கெட் போட்டாலும் 2 டிக்கெட் போட்டாலும் பொதுவாகவே ஸ்கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம் தப்பு இல்லாமல். பேமெண்ட்டு கூட உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ பார்த்துக்கோங்க. எனக்கு யூபிஐ கன்வீனியண்ட்டாக இருக்கும். கிரெடிட் கார்டு கூட சில டைம் சூப்பராக ஒர்க் ஆகுது. டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மாதிரி பேமெண்ட் இருக்கும். பேமெண்ட் கன்ஃபார்ம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து போயிடுச்சானா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல, புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தா ரீஃபண்டுன்னு இருக்குன்னா யூபிஐயில் பே பண்ணுறப்பெல்லாம் ஒரு 2-3 ஹவர்ஸில் பணம் வந்துடுது. அதர் மோட் ஆஃப் பேமெண்ட் பண்ணுறப்போ 3 to 7 ஒர்க்கிங் டேஸ், அது கூட சீக்கிரம் வந்துடும். ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் போட்டால் மோஸ்ட்லி பணம் வந்துடுது இமீடியட்டாகவே. புக்கிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். போகிறப்போ ஆதார் வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் கூட நீங்கள் ஒரு டிக்கெட்டுக்கு இன்னொரு ஜெராக்ஸ் காப்பி கூட வச்சுக்கோங்க. ஆனால் காலையில் நம்ம போகிறப்ப செக்குடுன்னு சீல் வாங்குகிறோம்ல, அந்த டிக்கெட்டை காமிச்சா தான் மத்தியான செஷன் போகிறப்ப அனுமதிப்பாங்க. இல்லை மிஸ் பண்ணிட்டேன், நான் இன்னொரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகிறேன்னா நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டிசிஷன் அவங்கள பொறுத்து தான், டிடிடி ஸ்டாஃப் பொறுத்து தான். இப்போ சேவா 1 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் மத்தியான செஷன். அப்போ நாங்கள் ஏதோ ஒரு ரீசனில் லேட் ஆகிடுச்சு, 2 மணிக்கு போனால் அனுமதிப்பாங்கன்னா அனுமதிப்பாங்க. அந்த டிக்கெட் உங்களுக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலிட் தான். ஏன்னா சுபதம் என்ட்ரி பொதுவாக 12லேருந்து 6 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கிறப்ப வேலிட் தான். அண்ட் இந்த சேவா காலையில் 7:30 மணிக்கே இருக்கிறதுனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அனுமதிப்பாங்க சாயந்தரத்துக்குள்ளார. பட் சேவா நம்ம மிஸ் பண்ணுவோம். அதனால் ஆன் டைமுக்கு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சேவா எல்லாமே யாகமாக இருக்கட்டும், ஹோமமாக இருக்கட்டும், அபிஷேகமாக இருக்கட்டும், வேத பாராயணமாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள்.
புக்கிங் பற்றின அப்டேட் வந்ததும் நானும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புஷ்பயாகம் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.